ஹே ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங் இன் பர்மனெண்ட்லி. இதை பற்றி தான் இந்த முழுக்க வீடியோ இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து முழுக்க ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இது இப்படி நடந்துருமா, இது அப்படி நடந்துருமா, இவன் அப்படி பண்ணிடுவானா, இவன் இப்படி பண்ணிடுவானா, இவகிட்ட பேசி இப்படி பேசிடுவானா, இவன் வந்து இவகிட்ட இப்படி பேசிடுவானா. நம்மளுக்கு பல ஓவர் திங்கிங் அளவுக்கு மீறியான யோசனைகள் வந்துட்டே இருக்கும். எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு இந்த வீடியோ டெடிக்கேட்டடாக உங்களுக்கு தான். யாராவது ஓவர் திங்க் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, அதுதான் சொல்ல வரி. அதே மாதிரி நான் அந்த தாட்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, வீட்டு பிரச்சனை ஓவர் திங்க் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்டடீஸில் ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் தட்டி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இனிமேல் நம்மளுடைய சேனலுக்கு வந்து மோட்டிவேட்டட் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துனே இருக்கும். ப்ளேலிஸ்ட் இருக்குது, தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த வீடியோ எந்த ஒரு வீடியோ எடிட் கிளிப்பும் ஆட் ஆகலை, இனிமேல் தான் ஆட் ஆக போகுதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம சேனல் எப்படி க்ரோ ஆகுதோ தகுந்த மாதிரி தான் ஆட் ஆகும். ஏன்னா ஐ எம் சிங்கிள், ஸோ திஸ் இஸ் ஃபன். ஓகேவா? சரி, ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஓவர் திங்கிங் அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா நான் காலையில் கூட நினச்சேன், நான் வந்து நேற்று லீவ் போட்டுவிட்டேன். நான் மெசேஜ் கூட பண்ணிட்டேன். பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை அளவுக்கு அதிகமாக யோசனைனா, கிளாஸில் போனால் எனக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை என்ன திட்டுருவாரோ. நான் முதல்ல ஒரு நாள் வந்து லீவ் போட்டு போயிட்டேன். எதுவும் நான் குரூப்பில் எதுவும் போடலை, எதுவும் பண்ணலை. பட் எனக்கு வந்து ஒரே விஷயம் தோணுச்சு, அன்றைக்கி நான் வந்து கண்டுக்கல, எதுன்னு கேட்க மாட்டாங்க, நான் கவனம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் லீவ் போட்டேன், சொல்கிறேன் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு லெட்டர் எழுதான்னு சாச்சாங்க. அதே நேற்று லீவ் போட்டு இன்றைக்கி போகிறேன். யாரும் நான் நினச்சி போனேன் ஏதாவது கேட்பாங்களோ, எதோ கேட்பாங்கன்னு நினச்சா கடைசியில் எனக்கு எதுவும் கேட்கல. இதுதான் ஓவர் திங்கிங். இது என்னுடைய எக்ஸாம்பிள். நான் வந்து நிறைய தாட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கிறேன். கொஷின் இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்கன்னு நினச்சி போனால் கடைசியில் கொஷின் வேறு மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஷின் இப்படி தான் இருக்கும், நான் ஒரு அசப்ஷனில் போனால் கொஷின் வேறு மாதிரி இருக்குது. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஓவர் திங்கிங். இதுதான் ஓவர் திங்கிங். ஓகேவா? இந்த ஓவர் திங்கிங் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ப்ராக்டிஸ் வேறு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுன்னா நீங்கள் வந்து நீங்களே தனிமைப்படுத்திக்கணும். தனிமையான அலோனாக இருக்கும்போது ஓவர் திங்கிங் வரும். பட் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண